يا دستكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم إنك قد أديت الأمانة بلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. جزى الله عنا محمدا بما هو أهله. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أفضلا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال النبي صلى الله عليه وسلم: من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிடும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி காத்தமுல் நபியீன் சையதுல் முர்சலீன் வ இமாமுல் முத்தகீன் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூலுமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் விக்கிரங்கள் கியாமத் நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் அனைவர்கள் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஷானஹு வ தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவாராக. நமது உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் நேசமும் பாசமும் நல்லடியார்கள் மீதும் நேசமும் பாசத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கெல்லாம் தந்து அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான்
நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் வருவாராக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து செழிப்பான, உயர்வான, கண்ணியமான, அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் வருவாராக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானபூமியுடைய சோதனைகள் இருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதை விட்டும், கடனை விட்டும், வட்டியை விட்டும், வட்டி வாங்குவதை கொடுப்பதை விட்டும், அவனுடைய படைப்புகள் அனைத்து படைப்புகளின் தீமைகளை விட்டும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய துன்பங்களில் இருந்தும், அதனுடைய முசீபத்தில் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வத்தாக்கிரீன் அல்லாஹ கதீரம் வத்தாக்கிராத் என்ற ஆயத்திற்கு தகுதி உடையவர்களாக நம்மளை எல்லாம் ஆக்கி அருள்புரிவானாக. குறிப்பாக புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை முழுமையாக அடைய செய்து அதிகமான நல்ல அமல்களை செய்து அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நற்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்புரிவானாக. அருமையான தாய்மார்களே, இன்றோடு 26 நாட்கள் நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இரவு புனிதமான ஒரு இரவு. நம்மளுக்கெல்லாம் தெரியும், லைலத்துல் கத்ர் இரவு அது எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பது. லைலத்துல் கத்ர் என்று சொன்னாலே மகத்துவம் மிக்க அப்படின்னு அர்த்தம். உயர்வான, அந்தஸ்துள்ள, பாக்கியமுள்ள இரவு என்பது அர்த்தம். வருஷத்துல 365 நாள்ல வரக்கூடிய இரவுகளிலேயே ரமலான் மாதத்துடைய கடைசி 10 நாள் பாக்கியமுள்ள இரவுகள். அது மாதிரியான இரவுகள் வேற எங்கேயும் இப்பவும் கிடைக்க போறதில்லை. சில இமாம்கள் சொல்லி தருவாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த இரவு இருக்கிறத, அதுவும் மகத்துவம் மிக்க ஒரு இரவு. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததினாலதான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பதை வந்துச்சு அப்படின்னு ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. ஆக மொத்தத்திற்கு எதுவாக இருந்தாலும் அந்த இரவு நேரம்தான் சிறப்புக்குரியது. இரவு என்பது இரவு சிறப்புக்குரிய இரவுகள் என்று சொன்னால் அந்த ரமலான் மாதத்துடைய கடைசி 10 இரவு. பகலிலே சிறப்புக்குரிய பகல் எது என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள். அதுவும் குறிப்பாக 9வது நாள் அரஃபாவுடைய நாள். அந்த நாள் தான் ஹஜ்ஜு கூட எல்லாருக்குமே. அது நீண்ட விளக்கம் இருக்கு. இப்ப நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா புனிதமான மகத்துவம் உள்ள ஒரு இரவை நம்மளுக்கு தர இருக்கிறான். ஏன் நம்ம 27 கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா நிறைய ஹதீஸுகளும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, இந்த நாள் லைலத்துல் கத்ர் இரவு. காரணம், அன்றைய நாளில் மழை பெய்திருந்தது. கடுமையான மழை என்று சொல்ல முடியாது, லேசான மழை இருந்தது. பள்ளிவாசலில் நாங்கள் நுழையும் போது அப்போல்லாம் அந்த மணல் பள்ளி தானே, கொஞ்சம் அப்படியே கால் பதிக்கிற அளவுக்கு உண்டான மழை பெய்திருந்தது, ஈரமாக இருந்தது அப்படின்ட்டு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அந்த நாள் பிற 27ஆக இருந்தது என்று சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, குர்ஆனில் இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்று பற்றி சொல்லக்கூடிய அந்த இன்னா அன்ஸல்னாஹுடைய அந்த ஆயத்தில் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் என்று 3 தடவை அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தையில் லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஒரு வார்த்தையில் 9 எழுத்துக்கள் இருக்கிறது. 9 27. அப்போ அவங்களுடைய கணக்கு பிரகாரம் லைலத்துல் கத்ர் இரவு என்பது 27 தான் வருகிறது என்று நிறைய இமாம்கள்
இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம 27 விசேஷமாக கொண்டாடுறோம். அதுக்காண்டி மற்ற நாட்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது, இருக்கலாம். அதனால அந்த 5 நாட்களையும் நம்ம குறிப்பாக நம்ம விசேஷமாக கொண்டாடுவது மிகப்பெரிய ஒரு நன்மை. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த கடைசி 10 கியாமுல் லைல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கியாமுல் லைல அந்த தஹஜ்ஜுடைய ஜமாத்தோட வச்சு அந்த பழக்கத்தை உண்டு பண்ணாங்க. ஏன்னா அந்த இரவு தொழுகை நம்ம தொழுதோம்னு சொன்னால் அப்போ லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தாலும் அதை நம்ம அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும்போது பாவ மன்னிப்பு தேடுவதுதான். மன் காம ஃபீ லைலத்துல் கத்ரி யஹ்மான் இஹ்திசாபன் வ குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்குவாரோ, ஈமானுடனும் நன்மையை நாடியவனாகவும் யார் நின்று வணங்குவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முந்திய பாவங்கள், அவன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப பாவங்களை மன்னிக்கக்கூடிய, நம்முடைய பாவத்திற்கு ஒரு மீட்சி பெறக்கூடிய இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது. நம்முடைய முன்னோடைய காலத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா வயசு கூட இருக்கும். வயசு என்ன கூட இருக்கும். நம்முடைய காலத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகுதான் வயசுகள் கம்மியா போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துமார்களில் 60க்கும் 70க்கும் மத்தியில தான் ஆயுள் காலம் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வர வர அதுவும் கம்மியா போயிட்டே இருக்கு. இந்த சின்ன பிள்ளைகள்ல சின்ன வயசுல மௌத்தாகுவது என்பது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அதிகமாக மௌத்து வந்துகிட்டே இருக்குது. அந்த கொரோனா ஊசி போட்டோமே அதிலிருந்து நிறைய மாற்றங்கள், என்ன ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு அதிகமாக ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறதாக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அந்த அறிக்கையை விட்டுருக்கு. அப்போ சின்ன வயசுலயே இன்னைக்கு மௌத்து வரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில நம்ம எப்படி அமல் செய்து அந்த முன்னோர்களை எப்படி முந்துவது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவம் சொன்னாங்க, ஒரு 4-5 சம்பவம் சொன்னாங்க. அதுல முக்கியமா 2 சம்பவத்தை சொன்னாங்க. பனி இஸ்ராயீல் காலத்தில் கான ஃபீ பனி இஸ்ராயீல் ரஜுலுன் யகூமுல் லைல ஹத்தா துஸ்பிஹு சும்ம யுஜாஹிதுல் அதுவ பின் நஹாரி ஹத்தா யும்சி. அவருடைய வேலை என்னன்னா இரவு முழுக்க நின்று வணங்குவாரு. காலையில பார்த்தீங்கன்னு சொன்னா எதிரிகளிடத்துல போரிடுவார். அல்லாஹுக்காக வேண்டி எதிரிடத்துல போரிடுவார். இப்படி அவர் எவ்வளவு காலத்துக்கு செய்தார் என்று சொன்னால் 1000 மாதங்கள் இந்த வேலையை செய்துக்கிட்டே இருந்தார். தொய்வே இல்லை. இரவு முழுக்க நின்று வணங்குறது, காலையில எந்திரிச்சா போர் செய்யறது, இப்படித்தான் அவருடைய காலங்கள் 1000 மாதங்கள். அப்ப 1000 மாதங்கள்னா கிட்டத்தட்ட 83 வருடங்கள் அந்த மாதிரியே செஞ்சிருக்கிறார். அப்ப 83 வருடம் சொன்னா அவர் எவ்வளவு காலத்துக்கு வாழ்ந்திருப்பார்? வாலிப காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கும். இதுவே 83 ஆண்டு காலங்கள் செய்திருந்தால் அவர் பிறப்பிலிருந்து அதுக்கப்புறம் எப்போ மௌத்தா போனாரு அதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தோம் சொன்னா அது நிறைய 100 ஆண்டுகளுக்கு தாண்டி போகிறது என்ற அடிப்படையில் தான் நம்முடைய சஹாபாக்கள் பெருமக்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்கெல்லாம் அப்படி அமல் செஞ்சாங்களே, நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கும் போதுதான் ஃபஅன்ஸலல்லாஹு ஹாதிஹில் ஆயா லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் கியாமு தில்க லைலத்தி கைரும் மின் அமலின் தாலிக ரஜுல். அப்போதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கிறான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்ற அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கும் போது அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இரவுகளில் நீங்கள் வணங்குவீர்களே ஆனால் அந்த மனிதருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் முந்தி போயிருவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த இரவு எவ்வளவு புனிதமான இரவு, அதுதான் இங்க நோக்கமே. இந்த சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, அந்த காலத்திலேயும் வீண் பேச்சுக்கள், வீண் வேலைகள், என்ன நல்ல என்ன செல்போன் எடுத்து விளையாடுறது, போறது வர்றது, இந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டிடாம அந்த நாள்லயாவது அந்த ஒரு இரவாவது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறணும். இதுக்குதான் இதெல்லாம் நம்ம சொல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நோக்கமும் இதுதான். அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய சிறப்பை இந்த இரவுக்கு இறக்கியதும் இதுதான் காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சொன்னாங்க, ذكر رسول الله صلى الله عليه وسلم يوما 4 من بني إسرائيل عبدوا الله 80 عاما.
சில அடியார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேல் காலத்தில் வாழ்ந்த 4 அடியார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள், 80 வருடங்கள் வணங்கினார்கள். சமானீன ஆமன், 80 வருடங்கள் வணங்கினாங்க. லம் யஸு தரஃபத ஐனின், ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யல. எப்படி அற்புதமான ஒரு வாக்கு பாருங்களேன். ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு எந்த மாறும் செய்யாமல் அவர்கள் அமல் செய்தார்கள். என்ன அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, ஃபதகர அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹிஸ்கீல் இப்னு அஜூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி அவர்கள், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 4 நபிமார்களும் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, இவங்கெல்லாம் பனி இஸ்ரவேல் காலத்தை சார்ந்தவங்க. இவங்க ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட கொஞ்சம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாம முழுக்க 80 வருடங்கள் அல்லாஹ்வையே தியானம் செய்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, ஃபஅஜப அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தாலிக, இதை பார்த்து அந்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இது, நமக்கு இப்படி கிடைக்காம போயிடுச்சு, அவங்களுக்கு இப்படி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. அப்போதுதான் ஃபஅதாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபகால யா முஹம்மத் அஜபத் உம்மத்துக்கும் மின் இபாதத்தி ஹாவுலாஇ நஃபர் 80 சனத்தன் லம் யஸூஹு தரஃபத ஐனின். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய தோழர்கள், உங்களுடைய உம்மத்துமார்கள், இந்த 4 மனிதர்கள் கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் அந்த அமல் செய்தாங்களே, அதை பற்றி இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டேதான் அல்லாஹு தஆலா அன்ஸல் அல்லாஹு கைரும் மின் தாலிக, அதைவிட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இருக்கிறான் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இந்த ஆயத்தை இறங்கணும்னு சஹாபாக்களுக்கு ஃபஸுர்ர பிதாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னாஸ் மஅஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சஹாபாக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான காலங்கள் நமக்கு வருவது அல்லாஹுவை தியானிக்க வேண்டும். இதுதாங்க மெயின் காரணமே. இதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய காரணம். அந்த காரணங்கள் அதுதான். இப்ப இதுக்கு என்ன செய்யறது? இந்த இரவுல என்ன நடக்குது அங்க? அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நபியே, இந்த லைலத்துல் கத்ர், இந்த இரவுல தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய, இந்த இரவுல நம்ம செய்யக்கூடிய முதல் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுற மாதிரி ஒரு இன்பம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. குர்ஆனும் ஸலவாத்தும் உலகத்தில் அதைவிட பேரின்பம் வேற எதுவுமே கிடையாதுங்க. தாய்மார்களை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. வாழ்க்கையில் நீங்க எப்போதுமே, எந்த நாளும் இல்லை, எந்த காலத்திலையும் ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது நாம் குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதிடணும். ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது ஸலவாத், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிடணும். ஓதாமல் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தூக்கமே வரக்கூடாது. அந்த நாள் கழியக்கூடாது. இந்த 2ம் செய்யாமல் கழிந்த நாட்கள் அது பாக்கியமற்ற நாட்கள் என்று அதை நினைச்சு நம்ம வருத்தப்படாது. அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளமும் அந்த உணர்வுகளும் ஒன்றோடு ஒன்று அது பின்னி பிணைந்து அந்த விஷயமாக நம்முடைய உடம்பு அது இப்படி செஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் தாய்மார்கள். இது 2 ரொம்ப முக்கியமானதுங்க. அமல்களிலேயே சிறந்த அமல் இது 2ஐயும் தான் குறிப்பிட முடியும். குர்ஆன், அல்லாஹுடைய பேச்சல்லவாது, எவ்வளோ பெரிய வாக்கியங்க அது. சும்மாவாது யோசனை பண்ணி பாருங்களேன். தனிமையில உட்கார்ந்து அப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். அல்லாஹுடைய கலாம், அவன் பேசின பேச்சு நம்ம பேசுறோம் அப்படின்னா சும்மாவா இருக்குது? 2வது ஸலவாத்து, அது சும்மாவா? அல்லாஹ் செய்யக்கூடிய அமல். உலகத்துல அல்லாஹ் வேற எந்த அமலும் செய்யல. ஸலவாத்தை, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை.
அது எப்படி செலவாத்து சொல்வது, அது அவனுக்குத்தான் தெரியும். ஆக மொத்தத்துக்கு அல்லாஹ் சொல்றா, நான் செலவாத்து சொல்கிறேன். அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமல் இந்த நேரத்திலையும், இதற்கு பின்னால் உள்ள காலத்திலையும், இதுக்கு முன்னால் உள்ள காலத்திலையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலும் இந்த குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் எப்போதோ படைக்கப்பட்டு விட்டது. உலகம் படைப்பதற்கு 2000 வருடத்திற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த ஏட்டை எழுதி படைத்தான். அதிலே குர்ஆன் எழுதுவதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், எழுது என்று. அது எழுதி முடித்து விட்டது. ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அதுல எழுதப்பட்ட விஷயம். அப்போ குர்ஆன் என்பதும் முஹம்மது ஸலவாத் என்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதும் அந்த எல்லாம் படைப்பதற்கு முன்னால், வானம் பூமி சொர்க்கம் நரகம் அனைத்தும் படைப்பதற்கு முன்னாலேயே அதெல்லாம் உருவாக்கப்பட்டு விட்டது. நம்ம செஞ்சுதான் ஒன்றும் ஆக போறதெல்லாம் கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்பொழுது ஸலவாத்துகள் ஓதுகிறான் என்று சொன்னால், குர்ஆன் என்னைக்கு உருவாக்கப்பட்டதோ அன்றையிலிருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிட்டு தான் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் வந்தது வேண்டுமானால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருக்கிறான். இந்த உலகத்துக்கு வந்தது. ஆனால் படைக்கப்பட்ட அது நிறைய சொல்லணும்னா நிறைய போயிட்டே இருக்குங்க. அது இந்த பாடம் இருக்குதே, அதனுடைய பஹஸ், அதாவது அதனுடைய சபக்குன்னு சொல்லுவாங்க, அதனுடைய பாடம் இருக்குதே ஆன்மீகத்தில், அதை பாட்டுக்கு போயிட்டே இருங்க. கேட்க கேட்க சொல்ல சொல்ல அது இனிமையா தான் இருக்கும். அது எங்க தொன்று தொட்டு போயிருக்கு, அதுக்கு முடிவே என்பது கிடையாது. அது ஒரு பேரின்பம் அது. அப்ப நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில இந்த ரெண்டையுமே அதை பற்றி பிடிச்சுக்கிறது. நம்ம நீ பற்றி பிடிச்சு பாருங்களேன், எவ்வளவு நன்மைகளை நீங்க கண்ணால பார்ப்பீங்க. நீங்க கண்கூடாக தெரியும், அது நல்லாவே தெரியும். நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகும். அதனால இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில அதை ரெண்டையுமே விட்டுறாதீங்க. சரி, இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த இரவுல தான் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவுல தான் குர்ஆனை இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர் திரும்ப கேட்கிறான், அல்லாஹ் ஒமாதிராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா நாயகமே அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நாயகமே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தா தானே தெரியும் ரசூலுல்லாஹ்க்கு, வேற யார் கற்றுக் கொடுக்க முடியும்? உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் யாரிடத்திலும் போய் படித்ததில்லை, யாரிடத்திலும் போய் ஒரு வார்த்தை கூட படித்ததில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசானாக இருப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் எவனுக்கும் தகுதி இல்லை, யாருக்கும் தகுதி இல்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர. அல்லாஹ்வே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம். அல்லாஹ்வே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம். ஆனால் சொல்லிக் கொடுக்கும் தகுதி இந்த உலகத்தில் எவனுக்கும் இல்லை. எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா அந்த சஹாபாக்கள்? இந்த உலகத்தை, இந்த இஸ்லாமிய கட்டமைப்பை, இந்த உலகத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைத்தார்கள் சொல்கிறார்கள். இன்னைக்கு உள்ள எத்தனையோ இஸ்லாம் அல்லாத பெரும் பெரும் தலைவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது உலகத்தில் எந்த காலகட்டத்திலும், உலகத்தில் எந்த காலகட்டத்திலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அங்கே முஹம்மது இருப்பார்களே ஆனால் அதை சர்வசாதாரணமாக அந்த பிரச்சனையை முடித்து விடுவார். அவ்வளவு பெரிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. ஆனால் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை, பாடம் யாரிடத்திலும் கேட்டதும் கிடையாது. சொல்லிக் கொடுக்கும் தகுதி இந்த உலகத்தில் எவனுக்கும் இல்லை, யாருக்கும் கிடையாது. அவ்வளவு அற்புதமான பாடம், அவ்வளவு அற்புதமான நேர்த்தியான ஒரு முன்னெடுப்பு, அவ்வளவு தூர நோக்கு சிந்தனை, அழகான அறிவு சிந்தனை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தான். அந்த நாயகத்தை பார்த்து கேட்கிறான், நாயகமே உங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவுண்டா என்னன்னு தெரியுமா? கேட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமான் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நாயகமே அது 1000 ஆண்டுகள், 1000 மாதங்களை விட சிறந்தது நாயகமே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அழகா சொல்லுவான். அந்த நாள்ல என்ன நடக்கும் தெரியுமா நாயகமே? தனஸ்ஸலுல் மலாயிகத்து, அந்த நாள்ல மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் நாயகமே. வர்ரூஹ் ஃபீஹா, அந்த இரவுல ரூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்து இறங்குகிறார்கள் நாயகமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹீ கொண்டு வருவது மட்டும்தான் இந்த உலகத்தில், இந்த பூமிக்கு வருவாங்க. நபிமார்கள் இருக்கிற போதுதான் இந்த பூமிக்கு வருவாங்க. சொல்லுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நாயகமே ஜிப்ரீலே என்னைய கொண்டு எல்லாமே நல்லது, நிறைய நல்லது கிடைச்சிருச்சு, நிறைய என்னை யார் பின்பற்றினாலும், என்னை யார் கை பற்றி பிடித்துக் கொண்டாலும் அவர்கள் இந்த உலகத்தில் சிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள்.
எல்லாம் என்னை கொண்டு சிறப்படைஞ்சிருச்சு. குர்ஆன் என்னை கொண்டு சிறப்படைஞ்சு விட்டது. இந்த உலகம் என்னை கொண்டு சிறப்படைஞ்சு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த தாங்கி இருக்கக்கூடிய அந்த பூமி இருக்குதுல்ல, அர்ஷை விட சிறந்தது தெரியுமா? கஅபத்துல்லா என்ற அந்த அந்த கட்டடத்தை விட சிறந்தது தெரியுமா? உலகத்தில் சொருக்கத்தை விட சிறந்தது, அல்லாஹுடைய அரிசை விட சிறந்தது, அல்லாஹுடைய குருசை விட சிறந்தது, அல்லாஹுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே சிறந்தது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ரௌலா ஷரீஃப் இருக்குதுல, இந்த உலகத்திலேயே அதை விட சிறந்தது வேற எதுவும் இல்லை, சொர்க்கம் கூட கிடையாது. இமாம்கள் சொல்லி தருவாங்க, எல்லாமே என்னை கொண்டு சிறப்படைஞ்சு விட்டது. ஜிப்ரீல, உங்களுக்கு என்ன சிறப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் ஜிப்ரீல் சொல்லுவாங்க, நாயகமே, உங்களுக்கு நான் எத்தனையோ நபிமார்களுக்கு நான் வகை கொண்டு வந்தேன். எப்ப எந்த வேதத்துல என்னை பற்றி சொல்லல, ஆனா இந்த குர்ஆன்ல மட்டும் இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், சங்கை மிக்க ஒரு தூதுவருடைய சொல்லு என்று என்னை பார்த்து அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்ல. து குவத்தின், நான் சக்தி உடையவன் என்று அல்லாஹ் தஆலா என்னை பெருமையாக பேசியிருக்கிறான்ல. என்னுடைய சக்தி எப்படிப்பட்ட சக்தி! இதெல்லாம் யார் மூலமா கிடைச்சிச்சு தெரியுமா நாயகமே? உங்கள் மூலமாகத்தான் எனக்கு கிடைச்சிச்சு, உங்கள் மூலமாகத்தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஜிப்ரீல் கேட்டாங்க, ஜிப்ரீலே, நீங்க எப்பொழுது படைக்கப்பட்டீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யா ரசூலுல்லாஹ், நான் எப்பொழுது படைக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் ஒரு கணக்கு இருக்குது. என்ன? அல்லாஹுடைய அரிசி இருக்குதா இல்லையா, அந்த அல்லாஹுடைய அரிசிக்கு பக்கத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றும், ஒரு நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரம் ஒரு தடவை உதயமாகிட்டு திருப்ப அந்த இடத்துல மறுபடியும் அது உதயமாகிறதுக்கு 70,000 ஆண்டுகள் ஆகும், 70,000 ஆண்டுகள் ஆகும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு தடவை அது உதயமாயிட்டு திரும்ப அது உதயமாகிறதுக்கு 70,000 ஆண்டுகள் ஆகும். அது மாதிரி நான் 70,000 தடவை நான் பார்த்திருக்கிறேன், 70,000 தடவை நான் அதை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கேட்டாங்க, ஜிப்ரீல, இப்ப சமீப காலமாக அது உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. இல்ல யா ரசூலல்லாஹ், நான் பார்க்கல. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலப்பாவை கிளட்டி தன்னுடைய உச்சந்தலையை காட்டினாங்க. ஹாதா ஹாதா யா ரசூலல்லாஹ், இந்த நட்சத்திரத்தை தான் நான் பார்த்தேன், இந்த நட்சத்திரத்தை தான் நான் பார்த்தேன் என்று சொன்னாங்க. அப்படின்னா யாரு ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ்னா யாரு? அவங்க எப்ப படைக்கப்பட்டாங்க நமக்கு தெரியுமா தாய்மார்களே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே தெரியல நாயகம் எப்பொழுது படைக்கப்பட்டாங்க என்று சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே நாயகம் சொல்லிதான் தெரிகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் எப்பொழுது படைக்கப்பட்டாங்க? அவங்களுடைய அந்தஸ்து என்ன, அவங்களுடைய கதிர் என்ன? கதிர்னா அந்தஸ்து, அதான் லைலத்துல் கதிர் என்று சொல்றோமா இல்லையா? கதிர்னா அந்தஸ்து. அவங்களுடைய அந்தஸ்து என்ன? அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். கடைபிடிக்கணும் தாய்மார்கள், விட்டுறக்கூடாது, பற்றி பிடிச்சுக்கிறணும். ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் தோல்வியை தரவே மாட்டான். நீங்கள் தோத்து போகவே மாட்டீங்க, நீங்க வாழ்க்கையின் பின்னுக்கு நீங்க போகவே மாட்டீங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீங்க, முன்னுக்கு வந்துகிட்டே தான் இருப்பீங்க. ஏனென்றால் குர்ஆனையும் ரசூலுல்லாஹையும் கையில் கிடைத்த எந்த சமூகமும் எந்த உயிரினமும் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருந்ததில்லை, உயர்வை அடையாமல் இருந்ததில்லை. ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், உயர்த்திக்கிட்டே இருப்போம் அப்படின்றாங்க. உயர்த்திக்கிட்டோம், அது அவனுக்கே தெரியாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்ப்பான், அந்த நம்ம கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பது அவனுக்கு தெரியும், மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பது அவனுக்கு தெரியும். அதனால வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம இதை விட்டுறவே கூடாது, பற்றி பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் தாய்மார்கள். இப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாயகமே, உங்களோடு எனக்கு இந்த பூமிக்கு வர்ற வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான வார்த்தை ஒன்று சொல்றான் பாத்தீங்களா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, மலக்குமார்களும் இறங்குவார்கள், ஜிப்ரீல் ரூஹ் என்ற ஜிப்ரீல் ஆகிய நானும் இறங்குவேன். அப்ப எனக்கு வருஷம் ஒரு அந்த வாய்ப்பு கிடைக்குதுல்ல, அந்த நாள் உங்களை பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் எனக்கு கிடைக்குதுல்ல நாயகமே, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன்.
அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு இரவை அல்லாஹ் தஆலா நமக்கு தர இருக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது. எதுவுமே அவனுடைய நாட்டப்படி அல்ல. ஒவ்வொரு காரியங்களும் அவனுடைய அனுமதியை கொண்டுதான் எல்லாம் நடக்குது. இதுவரை தெரியுமா என்ன நடக்குது தெரியுமா? சலாம் சலாம் சலாம், சாந்தி உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். நம்ம அமல் செய்து கொண்டு இருக்கும் போது நமக்கு பக்கத்துல மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, நம்மளுக்கே தெரியாது. சொல்லுங்க என்ன தெரியுமா? சாந்தி, சலாம் சலாம் சலாம். இன்னாருடைய மகளா, இன்னாரா, நீ தொழுது கொண்டு இருக்கிறாயா, தஸ்பீஹ் செய்கிறாயா, குர்ஆன் ஓதுகிறாயா, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாயா, சலாம் சலாம், அல்லாஹ்வுடைய சலாம் உனக்கு உண்டாகட்டும். அதுதாங்க ஃபர்ஸ்ட். சலாம் என்பதுதான் ஃபர்ஸ்ட். பாக்கியத்திலே மிகப்பெரிய பாக்கியம் சலாம் தான். அது உனக்கு உண்டாகட்டும் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. எதுவரை தெரியுமா? அந்த பாங்கு, சுபுடைய பாங்கு சொல்ற வரையும் இது நடந்து கொண்டு இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அந்த நாளை எப்படி நம்ம பற்றி பிடிக்கணுங்கிறத நம்ம தான் முடிவு செஞ்சுக்கிறோம். ஒவ்வொருத்தங்களும் எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கிறது தான். அந்த நாளை கொண்டு நோக்கம் என்ன? திக்ர் செய்வது, அமல் செய்வது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, குர்ஆன் ஓதுவது, ஸலவாத்துக்கள் ஓதுவது. என்ன ஸலவாத் வேண்டாலும் ஓதலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது. எப்படி வேணும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு அது மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது என்ற அதோட சொன்னா கூட போதுமானது. அல்லது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கல, அது எவ்வளவு பெரிய இன்பம் தெரியுமா? அது ஒரு தனி தெம்பு கிடைக்குங்க. அது எந்த இடத்துக்கு நீங்க தைரியமா போகலாம். அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. அதனுடைய அந்த உணர்வுகள் உங்களுடைய உணர்வுகளோடு கலந்துருச்சுன்னு வைங்களேன், எந்த இடத்திலும் நீங்கள் தைரியமாக போகலாம். பயம் என்ற அந்த அச்சமே உங்களுக்கு வந்துடவே வராது, வரவே வராது. அறுத்து போட்டாலும் வராது. சொல்லுவாங்களே சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி அறுத்து போட்டாலும் வராது. அவ்வளவு பெரிய ஒரு பேரின்பம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாசகம். அதனால தாய்மார்களை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த நாள்ல நம்ம அதிகமாக ஸலவாத்துக்கள், நன்மைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். திக்ர்கள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தர்றானா இல்லையா? அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அதாவது ஈமான் கொண்டவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த உள்ளம் எங்கே நிம்மதி பெறுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தியானத்தை கொண்டுதான் உள்ளம் நிம்மதி அடைகிறது. அல்லாஹ்வுடைய தியானத்தை கொண்டுதான், அல்லாஹ்வை திக்ர் செய்வது கொண்டுதான். திக்ர் என்பது அது மிகப்பெரிய ஒரு கலைங்க. அது மிகப்பெரிய பாக்கியம். எவனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்து விட்டானோ உண்மையில் அவன் இந்த உலகத்திலே நர்பாக்கியம் அடைந்தவன் தான், நர்பாக்கியம் அடைந்தவன் தான். திக்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்துடைய அந்த பூஞ்சோலைகளின் பக்கம், தோட்டத்தின் பக்கம் நீங்கள் போனால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். நம்மளை என்னவோ ஒரு ஆடு மாதிரி ஆடு மாடுகள் போன்று அந்த தோட்டத்தின் பக்கம் நீங்கள் போவீர்களேயானால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, யார சொல்லலாம் அப்படின்னா என்ன? சொர்க்கத்துடைய தோட்டங்கள்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, திக்ர் செய்யக்கூடிய சபை என்று சொல்லுவாங்க. திக்ர் செய்யக்கூடிய சபை. அந்த சபையை நீங்க எவ்வளவு பயன்படுத்திக்கிற முடியுமோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? சொர்க்கத்தில் நீங்கள் ஒவ்வொன்று நீங்கள் செய்ய 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 சொர்க்கத்தில் அங்கே மரங்கள் நட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. நேற்று கூட நான் சொன்னேன் இல்லையா? சொர்க்கத்துடைய ஒரு மரத்துடைய அளவுகோல் என்ன தெரியுமா? ஒரு குதிரை வீரன் 100 ஆண்டுகளோ, ஒன்னொரு ரிவாயத்தில் 500 ஆண்டுகளோ அவன் வேகமாக அவன் செல்வானையானால் 500 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த மரத்துடைய நிழலை கடந்து விட முடியாது அப்படின்னு சொன்னா, அந்த சொர்க்கத்துடைய மரம் எவ்வளவு பெருசாக இருக்கும். அப்படி என்றால் அந்த சொர்க்கத்துடைய கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் எவ்வளவு விசாலமானது. கற்பனையில் என்ன முடியுமா நம்மளால அந்த இடத்தை எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு பார்த்து விட முடியுமா என்ன? அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்துடைய மரங்கள்
நாம் இந்த பூமியில் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக கிடைக்கிறது. என்ன அமல் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அனைத்தும் சொர்க்கத்தில் நீங்க நட்டக்கூடிய மரங்கள் என்று சொல்வார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நட்டணுமா வேணாமா? மரத்தை நட்டணுமா இல்லையா? இந்த பூமியில நல்ல மழை பெய்யன்னா மரத்தை நட்டுங்கன்னு சொல்றான். ஒரு பக்கம் மரத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஒரு பக்கம் மரத்தை நட்டணும்னு அதுக்கு மிகப்பெரிய செலவு செய்யறான். இன்னைக்கு போன்ல இருந்து என்னென்ன டிவியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், வாஷிங் மிஷினா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மரம் தேவைப்படுகிறது. அதனால காட்டு பகுதியை அழித்து கொண்டே இருக்கிறான். மரங்களை அழிக்க 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 புயல் உருவாகி கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த புயலை தடுப்பது பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டது அந்த காட்டு மரங்கள் தான் புயலுடைய வேகத்தை தடுக்கும். இவன் தான் அழிச்சுக்கிட்டே இருக்கிறானே, அப்ப எங்கிட்ட தடுக்கிறதுக்கு அது நம்மளை தான் தாக்கும். அப்படின்னு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆட்சிகள் எழுதியிருக்கிறான். புயல் ஏன் சும்மா வருஷம் உருவாகுது? அப்போ அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் இருக்குதா? நம்ம சின்ன காலத்துல அப்படிலாம் இருந்துச்சு. நல்ல அட்டமழை பெய்யும், 10 நாளைக்கு 20 நாளைக்கு சும்மா சோண்டு ஊத்தும். அந்த மழையிலேயே நம்ம வெளியே போயிட்டு தான் வருவோம். இப்ப நம்ம வெளியே போக முடியுதா? மழை பெய்யுதுன்னு சொன்னாலே ஸ்கூல் எழுதி விட்டுறான், எல்லாத்தையும் விட்டுறான், எங்கேயும் போவாத வீட்டுக்குள்ள முடங்கி கிடங்குறான். ஏன்? எப்படி அடிக்கும், எத்தனை பேர் மோத்தாப்பமா, என்ன செய்யும், என்ன நடக்கும்னு அவனால சொல்ல முடியாது. ஆனா அன்றைய காலத்துல அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அன்றைய காலத்துல இந்த மாதிரிலாம் டிவி, வாஷிங் மிஷின், மிக்சி, போனு, அது லொட்டு லொசுக்கு எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அதனால எவனும் மரத்தை அழிக்கல. புயலை புயலுடைய வேகம் குறைந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாத்திற்கும் மரங்கள் தேவைப்படுகிறது. ஒரு பக்கம் மரங்களை அழித்து கொண்டு இருக்கிறான், ஒரு பக்கம் காசு கொடுத்து மரத்தை நட்டுங்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் நீங்கள் மரத்தை நட்டுங்கள், அதனுடைய பிரமாண்டம் மிக உயர்ந்தது, கற்பனையில் கூட நீங்க சொல்லி முடிக்க முடியாது, அதை இப்ப கற்பனை பண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு பிரமாண்டமான அந்த மரங்கள், அதை நீங்கள் அமல்கள் மூலமாக, திக்ர் மூலமாகத்தான் நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அத சொர்க்கவாசிகளுக்கு கஷ்டம் தான் என்னன்னே தெரியாது. சொர்க்கத்துக்கு என்ன கஷ்டம் வந்து போகுதுங்க? இன்னைக்கு ஆப்பிள் பழம் சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? புர்காத்திக்கு மாட்டிக்கிட்டு விறுவிறுன்னு கடத்தருவுக்கு போய் அவன் 100 ரூபாம்பா நம்ம 80 ரூபாய்க்கு கேட்டு, என்ன ஒரு வழியைக்கு வந்து 80க்கும் வராம 100க்கும் வராம இடைப்பட்ட 90ல முடிச்சு அந்த 1 கிலோ வாங்கிட்டு வர்றதுக்குள்ள வேறு குட்டி போய் வேர்த்து ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து அறுத்து அதை சாப்பிட்றதுக்குள்ள போதும் ஆகிடும். அப்படித்தானே இருக்குது இன்னைக்கு இந்த உலகத்தை பொறுத்தவரை. ஆனால் சொர்க்கத்துல எப்படி தெரியுமா? ஆப்பிள் சாப்பிடணும் என்று நினைத்தாலே அங்க ஆப்பிள் பழம் வந்து நின்றோம். நீங்க சொல்லணும்னு தேவை கிடையாது. ஆப்பிள் பழம் சாப்பிடன்னு உங்க மனசுல உதயம் ஆயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் ஆப்பிள் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இதுதான் சொர்க்கம். சரி, ஒரு ஆப்பிளை வெட்டி சாப்பிட்டோம்னா அது எத்தனை கடி கடிச்சாலும் அந்த சுவை தான் அதுல இருக்கும். ஆனா சொர்க்கத்துல அப்படி இல்லை. ஒரு கடி கடிச்சால் அது ஒரு சுவை, 2வது கடி கடிக்கும் போது அது அதை விட டாப்ல அந்த சுவை இருக்கும், 3வது கடி கடிக்கும் போது அதை விட டாப்ல இருக்கும். ஒவ்வொரு கடிக்கும் வித்தியாசம், சுவை வித்தியாசமாகும். அந்த சுவை வந்து கீழே வராது, தாழ்ந்து போகாது, மேலும் மேலும் கொண்ட சுவை தான் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு இடம்தான் சொர்க்கம் என்பது. அவ்வளவு நியமத்துக்களை கொடுத்து சொர்க்கவாசிகள் எந்த கவலையும் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல் ஹஸன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு சொல்வாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல் ஹஸன். எங்களுக்கு கவலையை போக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், சொர்க்கத்தில் எங்களை நுழைய வைத்து எங்களுடைய எல்லா கவலைகளையும் போக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொர்க்கத்தில் நுழைந்த எல்லா சொர்க்கவாசிகளும் முதலிலே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் 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 என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எங்களுடைய கவலையை போக்கிய ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அது இந்த உலகத்தை நம்ம சொன்னோம் சொன்னா எவ்வளவு பாக்கியங்க.
எவ்வளவு நன்மை அல்லாஹ் நம்மளுக்கு தருவான். அந்த சொர்க்கவாசிகள் கவலையெல்லாம் போக்கி அந்த சொர்க்கவாசிகளுக்கு ஒரே ஒரு கவலை மட்டும் இருக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே ஒரு கவலை மட்டும் சொர்க்கவாசிகளுக்கு இருக்கும். அது என்ன கவலை தெரியுமா? இந்த உலகத்தில் திக்ர் செய்யாமல் இருந்த காலத்தை நினைத்து நினைத்து வருத்தப்படுவார்களாம். ஆகா, இந்த நேரத்தில் நான் திக்ர் செய்யாமல் இருந்து விட்டேனே, ஆகா இந்த நேரத்தில் திக்ர் செய்யாமல் இருந்து விட்டேனே, நான் திக்ர்கள் செய்திருந்தால் எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் இன்னும் கூடி இருக்குமே, இன்னும் கூடி இருக்குமே என்று அந்த சொர்க்கவாசிகளுக்கு கவலையே இல்லாத அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு கவலை மட்டும் இருக்கும். என்ன தெரியுமா? இந்த பூமியில் எந்தெந்த நேரங்கள் அவர்கள் திக்ர் செய்யாமல் அல்லாஹ்வை தியானம் செய்யாமல் இருந்தார்களோ அந்த காலத்தை நினைத்து 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 வருத்தப்படுவார்களா சொர்க்கவாசிகள். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தரணுங்க. கவலைப்படுற அந்த இது இல்லை, சொர்க்கவாசிகளை நம்மள அல்லாஹ் ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டுல எவ்வளவு ஃபேனு கீழே ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல எந்த பயமும் இல்லாம எந்த அச்சமும் இல்லாம எதை பத்தின கவலையும் இல்லாம நம்ம அந்த அல்லாஹை பத்தி பேசுறதுக்கும் அல்லாஹை பத்தி கேட்கறதுக்கும் உட்காந்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம், சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். எத்தனை பேர் நீங்க பேசுங்க ஜெரத்தை நாங்க காதால கேட்கிறோம், எங்கள் நாவு திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ பெண்மணிகள் தஸ்மீ பண்ணி வச்சு திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாம் எதற்கு தெரியுமா? இந்த காலத்தை நாம் நினைப்போம். எங்க சொர்க்கத்துல நினைச்சு பார்ப்போம், இந்த வீட்டை பத்தி, இந்த இடத்தை பத்தி, இந்த பட்ஜெட் பத்தி நம்ம நினைச்சு பார்ப்போம். எங்க சொர்க்கத்தை நினைச்சு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் செஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்ப்போம். இந்த கவலை எப்பொழுது வரும்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கவாசிகளுக்கு ஒரே ஒரு கவலை மட்டும் தான் இருக்கும். அது என்ன கவலை தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் திக்ர் செய்யாமல் இருந்த அந்த காலத்தை நினைத்து நினைத்து நாம் அந்த நேரத்தில் திக்ர் செய்திருந்தால் இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குமே, இந்த நேரத்தில் நாம் திக்ர் செய்திருந்தால் இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குமே என்று அந்த சொர்க்கவாசிகள் அப்பொழுது உட்கார்ந்து கவலைப்படுவார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், திக்ர் செய்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று தாய்மார்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சில பெண்மணிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரியான பெண்மணிகளை பார்த்தா எப்படி தெரியுமா? அவங்க திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அது பாட்டு சமையல் ஓடிக்கிட்டே இருக்கும். நாங்க மதரசாவில் தொண்டியில் ஓதும்போது ஒரு அம்மா, அவங்க தான் சமைக்குவாங்க. அந்த அம்மா பேர் தெரியல, ஆள் ரொம்ப குட்டையா இருப்பாங்க, வயசாச்சு, வீட்டுடைய வறுமை, என்ன செய்யறது, 40-50 பேருக்கு அவங்க தான் சமைக்குவாங்க. நாங்கெல்லாம் போய் ரொம்ப வயசு அவங்களுக்கு, அப்பவே 60 வயசுக்கு மேலதான் இருக்கும் அவங்க. ஆனா அவ்வளவு பெரிய வேலைகள், கடுமையான வேலை செய்வாங்க. என்ன அப்போ அந்த அம்மா சமைக்கிற காலம் வரையும் சோறு இல்லைன்னு நாங்க ஒரு நாள் கூட இருந்தது இல்லைங்க. சோறு இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நாள் கூட இருந்தது இல்லை, மிச்சப்படும். சில நேரங்களில் நிறைய விருந்தாடிகள் வந்துருவாங்க, அவங்களுக்கும் சோறு இருக்கும். என்னடா இது, எப்படி இது சாத்தியமாகிறது இந்த அம்மாட்ட மட்டும்? அதுக்கு அந்த அம்மா ஏதாச்சும் லீவ் எடுத்துட்டா யாராவது டெம்பரவரியா வருவாங்க, அவன் வந்து ஆக்குனதோட ஒரே நாள்ல சோறு பத்தாம போயிடும், திரும்ப உழ வைப்பான். இந்த அம்மாவுக்கு மட்டும் அது கரெக்டா செய்யும். என்ன காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மா அந்த அரிசி அரிச்சு போடும்போது தலையில துணியை போட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் எடுத்து வைப்பாங்க. அந்த இதுல அடுப்புல தூக்கி அந்த பானையை தூக்கி வைக்கும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லுவாங்க. முதல்ல சோத்தை எடுத்து எங்களுக்கு போடும் போதும் அந்த சட்டியை திறக்கும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லுவாங்க. அந்த தட்டுல அந்த சோத்தை எடுத்து அந்த கரண்டில இருந்து எடுத்து போடும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு தான் சொல்லுவாங்க. நாங்க ஆச்சரியப்படுவோம் தெரியுமா? அந்த அம்மாவுடைய அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா அந்த உணவுல எவ்வளவு பெரிய வர்க்கத்தை தந்துட்டான் தெரியுமா? நாங்க 5 வருஷம் ஓதுனோம், 3 வருஷ காலம் அந்த அம்மா சமைச்சாங்க. அதுக்கப்புறம் உசுரோட இல்ல, இறந்து போயிட்டாங்க. அந்த 3 வருட காலங்களில் சாப்பாடு இல்லைன்னு ஒரு நாள் கூட நாங்க சொன்னது கிடையாது. காரணம் அந்த பரக்கத்துங்க, அந்த வார்த்தைகள், பிஸ்மி சொல்லி போடக்கூடிய அந்த வார்த்தை பரக்கத்து இருக்குது இல்ல. அந்த அம்மா நம்ம போய் அந்த இதை போய் அந்த மூடியை திறந்தோம்னு பயங்கரமா திட்டு போவோம் ஒரு அந்த அம்மாவுக்கு. சும்மாச்சு கிண்டல் பண்றதுக்காக நாங்க போறது, இப்ராஹிம் இப்போ போயிருப்பா அப்படிங்குவா, நீ திறந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுங்க அந்த அம்மா சொல்லும். அந்த அம்மா பேசுறது ஒரு சிரிப்பா இருக்கும், எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த அம்மா தான் திறக்கும், சும்மா கிண்டல் பண்றது, பிஸ்மி சொல்லி அந்த அம்மா தான் திறக்கும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு நிலையை நாம் உருவாக்கினால் வாழ்க்கை எங்கேயே போயிருந்தாய் மாதிரி இவ்வளவு பரக்கத்தை நம்ம அனுபவிக்கலாம். ஒரு வீட்டுல போன வீடு குடி போறதுக்காக போனாங்க. என்னன்னா வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் டிவி இருக்குது,
இங்க ஒரு டிவி இருக்குது, அங்க ஒரு டிவி இருக்கு, ரூம் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு டிவி இருக்குது, கடைசியில கிச்சன்லயும் ஒரு டிவி இருக்குது. என்னடா இது இங்கே ஏன்டா டிவி வச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன், கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க இது இங்கே டிவி வச்சிருக்கீங்களா? இல்ல என் வீட்டுக்காரவோ அந்த இந்த டிவியில வந்து சேனல்ல எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்களா இல்லையா, டிசைனா சமைக்கணுமா, டிவியை பார்த்துக்கிட்டே சமைக்க வாங்கலாமா? எப்படி பறக்கத்து கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி பறக்கத்து கிடைக்கும்? டிவியை பார்த்துக்கிட்டே செஞ்சா என்ன செஞ்சிடணுமா? ஏதோ வயிற்று பசியை போக்கணுமா இல்லையா? டேஸ்டா செய்யணும் தான், வயிற்று பசியை போக்குறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சா போதும் இல்லை? அப்ப திக்ருகள் நாம் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் தாய்மார்களே. நம்முடைய வீடுகள் திக்ருகளாக இருக்க வேண்டும். நம்முடைய திக்ருகள் செய்யக்கூடிய இடத்தில் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். குர்ஆன் ஓதக்கூடிய இடத்தில் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். ரஹ்மத் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. ஒரு வீட்டில் நீங்கள் திக்ரு செய்தால் அது சும்மா இல்ல, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அங்க வந்து இறங்குகிறார்கள், உங்களை சுற்றி இருக்கிறார்கள். நீங்கள் திக்ரு செய்யும் காலமெல்லாம் அதை அவர்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் வேலை செய்து கொண்டே, நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, அங்கதான் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பரக்கத்து எங்கேயும் போகுமா? வீட்டை விட்டு எங்கேயும் போவாது. நம்ம தான் எந்திரிச்ச உடனே அந்த டீயை கையில வச்சுக்கிட்டே தானே அந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு தானே பாக்குறோம் என்ன அப்படின்ட்டு. ரிமோட் எடுக்கிற ரிமோட்டையில பொம்பளை சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தாச்சு, நீ பாத்துக்க ரிமோட் அப்படின்னு. நம்ம என்ன செய்யறோம், ரீல்ஸ், என்ன ரீல்ஸ் வந்து இருக்குது, நம்ம விட்ட ரீல்ஸுக்கு எத்தனை பேர் கமெண்ட் கொடுத்துருக்கிறான். சரி யாரும் எந்த ரீல்ஸ் நல்லா இருக்கு நம்ம கமெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு டீயை கையில வச்சுக்கிட்ட நம்மளுடைய நிலைமைக்கு அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அருமையான தாய்மார்களே, திக்ரு செய்யறதை விட்டு வாழ்க்கையில் என்னைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லி தருவான், என்ன தெரியுமா? ومن اعرض عن ذكري ومن اعرض عن ذكري, யார் என்னை திக்ரு செய்வதை விட்டும் பாராமுகமாக திக்ரு செய்ய மாட்டேன் என்று அவன் தன்னைத்தானே பாராமுகமாக இருப்பானோ, இந்த உலகத்தில் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தாய்மார்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், திக்ரு செய்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்புக்குரிய வாழ்க்கையாக மாறும். நீங்கள் திக்ரு செய்யாமல் என்னதான் நீங்கள் தலையின் என்று உழைச்சாலும் சரி, லன்கா அதிலே நெருக்கடியே எல்லாம் தருவான். இந்த காலத்துல நல்லா இருப்போம், ₹1,00,000 சம்பாதிக்கிறவங்களுக்கும் என்ன பயம் தெரியுமா, என்ன பயம். இந்த ₹1,00,000 சம்பாதிக்கிறார் நம்முடைய புருஷன், இது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியலையே, இது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல, எப்படி எல்லாம் சேஃப்டி பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம சேஃப்டி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள பெண்கள் எவ்வளவு துடிக்கிறாங்க தெரியுமா. ஆனா உண்மையில அதெல்லாம் நல்ல காரியம் தான். இருந்தாலும் நீங்கள் தஸ்பீஹ் செய்து பாருங்கள், அல்லாஹ் அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுப்பான். அதுல ஒரு பரக்கத்தை உண்டு பண்ணி தருவான். அச்சம் உங்களுக்கு இருக்காது, பயம் இருக்காது, நிம்மதியை உண்டாக்கி தருவான். அலா தத்மஇன்னுல் குலூப், உங்களுடைய உள்ளம் நிம்மதி பெறுவதற்கு அல்லாஹ் திக்ரு செய்யுங்கள். அந்த ₹1,00,000 கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் தருவான். திக்ரு செய்யணும் தாய்மார்களே. அல்லாஹ் சொல்றான், திக்ரு செய்யாமல் எவன் மறுப்பானோ அவனுக்கு மஈஷத்தன் தன்கா, இறுக்கடியான கஷ்டமான ஒரு வாழ்க்கையை நான் கொடுப்போம். அது மட்டுமல்ல, வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமை நாளில் குருடனாக எழுப்புவோம். இந்த உலகத்துல கஷ்டமான வாழ்க்கை, மறுமையில குருடனாக எழுப்புவோம். அப்ப அவன் கேட்பானா, قال يا ربي لما حشرتني اعمى وقد كنت بصيرا, இல்ல ரப்பே, நான் உலகத்துல இருக்கும்போது என் கண்ணு ரெண்டு நல்லா தானப்பா தெரிஞ்சிச்சு, என்னப்பா நீ வந்து இங்க வந்த உடனே இதை கூட ஆக்கி வச்சுட்ட அப்படின்னு அல்லாட்ட அவன் கேட்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, கால கதாலிக, அது அப்படித்தான்பா, அது அப்படித்தான். அத்தத்துக்கு ஆயாத்துனா ஃபனசீதஹா, நான் திக்ரு செய்ய சொல்லி எத்தனையோ ஆயத்துக்கு உனக்கு அனுப்பி வச்சேன்ல, எல்லாத்தையும் நீ காதுல வாங்கிட்டு கண்டுக்காமத்தானே இருந்த, மறந்துட்டு தானப்பா உட்கார்ந்து இருந்த. அப்படி மறந்தா கண்ணு தெரிஞ்சு அதை நீ பார்த்து எடுத்து ஓதி, அது ஓதவும் இல்லை, ஒன்றும் செய்யல. அதனால உனக்கு உலகத்துல கண்ணு கொடுத்து புரோஜனம், இந்த உலகத்துல உனக்கு இந்த கண்ணு, இந்த உலகத்துக்கு வந்து உனக்கு எது கண்ணு, அதனாலதான் கண்ணை எடுத்துட்டோம்பான்ல. இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பார்வைகள் ஒரு பெரிய அதிசயம் அல்ல, நாளை சொர்க்கத்தை நாம் பார்க்க போகிறோமே, அதனுடைய இன்பம் கண்ணால் பார்க்க வேண்டுமே, அதற்காக வேண்டியே நம்முடைய திக்ரு செய்ய வேண்டுமே. தாய்மார்களே, திக்ரு செய்யறது மட்டும் விட்டுறாதீங்க, என்னைக்குமே செய்து கொண்டே இருங்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்பலி இமாம் சொல்றாங்களா இல்லையா,
ஹம்பலி இமாம் சொல்றாங்களா இல்லையா? அந்த இமாம் 4 இமாம்கள்ல கடைசியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தான் ரொம்ப பெரிய கல்விமான், பெரிய சீதேவி. எந்த அளவுக்குன்னா அந்த அரபு தேசத்திலேயே இது மாதிரியான ஒரு இமாம் இதுவரை வந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கல்வி ஞானம் மட்டுமல்லாது மிகப்பெரிய அமல் செய்யக்கூடிய ஒரு நர்பாக்கியம். அவர்களை பார்ப்பதற்கென்று மக்கள் கூட்டம் வழிஞ்சு ஓடும். ஒரு இடத்துக்கு அவங்க போறாங்கன்னு சொன்னா அந்த ஊர் மக்கள் அவர்களை பார்க்கணும்னே ஒன்று கூடுவாங்க. அவங்களை பார்த்தாலே நன்மை. ஏன்னா சில நல்லடியார்களை பார்த்தாலே நன்மை கிடைக்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, அவுலியான்னா யார் அப்பான்னு கேட்டாங்க. அவுலியா இறைநேசர்கள் யார்? யாரை பார்த்தால் உனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருதோ அவன் தாண்டா வலியுல்லாஹ் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை உனக்கு வருகிறதோ அவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை நேசர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப அந்த நாதாக்களை பார்ப்பதே ஒரு பாக்கியம் தானே. அல்லாஹுடைய நல்லடியார்கள், அல்லாஹோடு நிறைய தொடர்பு இருக்கக்கூடியவர்களை பார்ப்பதே அது ஒரு பெரிய பாக்கியம் தானே. அவர்களுக்கு கூடத்தானே சேர்ந்து இருண்டு அல்லாஹ் சொல்றான், اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم. யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டி தருவாயாக. எப்படிப்பட்ட நேரான பாதை தெரியுமா? உன்னால் அருள் செய்யப்பட்ட நல்லடியார்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டி தருவாயாக. அவர்கள் சென்ற பாதை போன்று எங்களுடைய பாதையை நீ காட்டித்தா. அவர்கள் சென்ற பாதை எங்களுக்கு காட்டித்தா. நல்லடியார்களை கொண்டுதாங்க ஈடேற்றத்தை பெற முடியும். அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹால எல்லாம் முதல்ல இறக்கி வச்சுட்டானே இல்லையா? யாரு மாதிரி இருக்கணும், யாரு மாதிரி இருக்க கூடாது அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமா சொல்லி முடிச்சிட்டானே. அப்ப அவர்களை பார்ப்பதற்கென்றே மிகப்பெரிய கூட்டம் கூடும். அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் ஒரு நீண்ட தூரம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் நடந்து போறது தானே, 2 மாசம் நடந்து போகக்கூடிய ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு ஹதீஸ் அங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த ஹதீஸை படிக்கிறதுக்காண்டி அவங்க போறாங்க. போகும்போது பாதி தூரம் கடந்துட்டாங்க, ரொம்ப தூரம் 1 மாச காலம் கடந்துட்டாங்க. அப்போ ஒரு பள்ளியாசல இஷா தொழுகிறாங்க. இஷா தொழுது யாருன்னு அந்த ஊர் மக்களுக்கு யாருன்னு தெரியல. தெரிஞ்சா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் அந்தஸ்துகள் வேற, ஆனா யாருன்னு தெரியல. அவங்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் தெரியல. இஷா தொழுதாங்க. இஷா தொழுதுட்டு அவங்களுக்கு நினைப்பு, சரி நம்ம பள்ளியாசல்லே தூங்கிடலாமே, நம்ம விடிய காலம் எழுந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த சாபுன்னு சொல்றமா இல்லையே மோதினார். அவர் வெயிட் பண்ணி பார்த்தாரு, இவர் தொழுக முடிக்கிற மாதிரி தெரியல. போய் தட்டி விட்டு, நான் பள்ளியாசலை போட்டேனோ, நீங்க முதல்ல வெளியே வாங்க அப்படின்ட்டார். உங்க வேகமா தொழுகை முடிச்சுட்டு, ஏன்பா நான் நைட்டு இங்க தங்கிக்கிறேன்னு, இங்க தங்குறதுக்கு அனுமதி இல்லை, நீங்க வெளியே போங்க முதல்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எவ்வளவு கேட்கவே இல்லை. அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா இவர் என்ன செஞ்சார், விரும்பின சட்டக்காலரை பிடிச்சி விரும்பி இழுத்து கொண்டு வந்து வாசல விட்டுட்டார். யார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே வேற. யார் என்று தெரியல, இவங்களும் காட்டிக்கிறல. சட்டக்காலரை பிடிச்சி விரும்புன்னு கிடைச்சி இழுத்து கொண்டு வந்து என்ன செஞ்சார், வாசல்ல விட்டுட்டார். பக்கத்துல பள்ளியாசல் ஏத்தாப்புல ஒருத்தர் ரொட்டி சுட்டுக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், ஓ பெரியவரை இங்க வாங்க, எனக்கு வியாபாரமே காலையில தான், நீங்க வந்து ரொட்டி கடையில எந்த சேர் இருக்குது, அதுல வந்து உட்காந்துக்கிறங்க, சுபு வரையும் நீங்க உட்காந்து நல்லா தூங்குங்க, சுபு எந்திரிச்சோன்னா நீங்க பள்ளியாச தொழுதுட்டு எங்க போறதாலும் போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அஹ்மதுல்லாஹி அலைஹி போய் அந்த கடையில போய் உட்காந்துட்டாங்க. சேர்ல போய் உட்காந்துட்டு அங்க ஒரு அதிசயத்தை பார்த்தாங்க. என்னன்னா, அந்த கடைக்காரரு மாவு பிணைய போகும்போது இதை ஓதிக்கிட்டே இருக்கிறார். அந்த எப்பொழுது மாவு பிணைறது விட்டுறாரோ ஓதுறது நின்றுது. அப்ப திரும்ப பிணைகிறாரு, திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே இருக்குது. அவர் வேலை செய்ய வாயில ஏதோ தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறார். அப்ப அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கேட்டாங்க, அப்பா ரொட்டிக்காரரை இங்க வாங்க அப்படின்னா. என்ன, நான் ஒரு அதிசயத்தை உங்க இடத்துல பார்க்கிறேன். நீங்க ரொட்டி மாவு பிணையும் போதெல்லாம் நீங்க வாயில ஏதோ தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்புறம் வேலை முடிஞ்சிச்சுன்னா அது நின்றுது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப அந்த மனிதர் ரொட்டிக்காரர் சொன்னாரு, நான் 23 ஆண்டுகளாக இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாக 23 ஆண்டு காலமாக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியா?
அப்ப கேட்டாங்க அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அப்படின்னா அல்லாஹ் தஆலா உனக்கு ஏதாவது விசேஷமான ஒரு சக்தியை தந்திருக்கணும் அப்பா, உனக்கு ஏதாவது விசேஷமான சக்தியை தந்திருக்கணும். 23 ஆண்டு காலம் சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் தருவான். நீங்க செஞ்சு பாருங்களேன். ஒரு மாசம் நீங்க தஸ்பீஹ் செய்து பாருங்க, உங்களுடைய உடல்ல ஒரு மாற்றம் தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் தெரியும், உங்களுடைய வீடுகளில ஒரு மாற்றம் தெரியும். ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு உயர்வு, ஒரு அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நல்லா உங்களுக்கு தெரியும். 23 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருந்தால் உனக்கு ஏதாவது ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா தந்திருக்கணுமே, என்னப்பா அது ஏதாச்சும் உனக்கு நடந்திருக்குதா? அப்ப அந்த ரொட்டிக்காரர் சொன்னாரு, ஓ பெரியவரே, நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு தந்துருவான். எனக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான். அது என்னன்னு பெருசா ஒண்ணு இல்ல, அந்த தஸ்பீஹ் என்னங்கிறது பின்னால சொல்றேன். நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு தராமல் இருந்ததே கிடையாது. இந்த தஸ்பீஹை நான் எப்ப வேலை செஞ்சுக்கிட்டே நான் ஓதிக்கிட்டே இருப்பேன். என் வாய் பாட்டு ஓதிக்கிட்டே இருக்கு, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எந்த வேலையா தான் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த 24 வருஷமாக இது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்படி தந்துட்டான் தெரியுமா? நான் யாருக்காக வேண்டி கையேந்தினாலும் அது நிச்சயமா நிறைவேறும். நான் கையேந்தி இல்லை என்று அல்லாஹ் தஆலா இதுவரைக்கும் சொன்னது கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொன்னாரு, ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா அல்லாஹ் தஆலா இதுவரை தரல, ஆனா தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டார். அப்படி என்னப்பா உனக்கு ஆசை சொல்லுப்பா அப்படின்னு அவர் கேட்டார். அவன் யார் கேட்டா? அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. அப்ப அந்த ரொட்டிக்காரர் சொன்னாரு, மதீனா நகரத்துல அஹ்மது பின் ஹம்பல் என்று ஒரு மனிதர் இருக்கிறார், மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவரை பார்ப்பதற்கு எல்லா மக்களும் எல்லா மக்களும் ஒன்று கூடுவார்களாம். அவரை பார்ப்பதற்கென்றே ஒன்று கூடுவார்களாம். அவரை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு போகக்கூடிய சூழல்ல நிறைய தூரம் போகணும், 1 மாச காலம் நடந்து போகணும் நான் மதீனா நகரத்துக்கு போறதுக்கு. என்னால அவரை பார்க்க முடியல, என்னால போக முடியல. ஆனா அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், யா அல்லாஹ், நான் மௌத்தா போறதுக்கு முன்னால அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்ணால பார்த்துட்டு நான் மௌத்தா போகணும், அதுக்கு நீ உதவி செய்யணும் யா அல்லாஹ்ன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதுவரை எனக்கு நடக்கல, ஆனா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்படிதான் அஹ்மது பின் ஹம்பல் யார்கிட்ட சொல்றாரு? யார பார்க்கணும்னு சொல்றாளோ அவர்கிட்டயே இந்த வாசகத்தை, இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, அப்பா நீ கட்டி பிடிச்சு சொன்னாங்களாம், உன்னுடைய திக்ருடைய அந்தஸ்துனால என்ன தெரியுமா நடந்துச்சு? அஹ்மது பின் ஹம்பலை அல்லாஹ் கூட்டிட்டு வரல, கழுத்தை பிடிச்சி இழுத்து உன் கடையில உட்கார வச்சிருக்காம்பா. நீ எந்த அஹ்மது பின் ஹம்பலை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த அஹ்மது பின் ஹம்பல் தான்பா நான் அப்படின்ட்டாங்களாம். அதாவது பள்ளியாசல தூங்கி இருந்தா இவர் பார்த்திருப்பாரா? அது சரி, மோதினார் போனா போயிட்டு போய் பாக்குறது ஆள் ரொம்ப ஒரு நல்ல மனிதராக தான் தெரியுது, நல்ல இவாதத் செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறாரு, சரி இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அந்த மோதினாரை விட்டுட்டு போயிருந்தா இவர் பார்த்திருப்பாரா? பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் பேசி பார்த்தா கடைசியா தெரிய வரல, சட்டக்காலரை பிடிச்சி விறுவிறுன்னு தரத்தரன்னு இருந்து கொண்டு வாசல விட்டுட்டு போனாரா இல்லையா? அல்லாஹு தஆலா நீ என்னை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் கூட்டிட்டு வரல, தரத்தரன்னு இழுத்து கொண்டு வந்து உன் கடவாசல உட்கார வச்சிருக்காம்பா. அந்த அஹ்மது பின் ஹம்பல் தான் நான் என்று சொல்லி காட்டினார்கள். எவ்வளவு பெரிய அந்த பாக்கியம் தாய்மார்களை நம்ம திக்ரு செய்வதனால் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில எல்லாத்தையும் இலகுவாக்கி கொடுக்குறானோ இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அந்த மீன் வயிற்றில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற அந்த துஆவை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், அதை மட்டும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதாமல் இருந்திருப்பார்களேயானால் கியாமத் நாள் வரை மீன் வயிற்றுல தான் அவங்க இருந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டங்க, எவ்வளவு பெரிய சிரமம் அது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய சிரமத்தையே இந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் இலகுவாக்கி மிகப்பெரிய சுபிச்சமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான்னு சொன்னா, நம்ம எல்லாம் ஓதுனா அல்லாஹ் தரமாட்டானா என்னங்க? நினைச்சு பாருங்க. அல்லாஹ் மீன் வயிற்றுல வச்சிருக்கிறான் நம்மள. எவ்வளவு அழகா சந்தோஷமா ஒரு ஃபேனுக்கு கீழே அழகான வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோமா இல்லையே? நம்ம தஸ்பீஹ் செஞ்சா எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் நம்மளுக்கு தருவான், எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீக்குவான்.
சிரமம் சிரமம் என்று சொல்வது விஷயம் அல்ல, சிரமம் நீங்குவதற்கு என்ன வழியோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். தாய்மார்களே, வாழ்க்கையில என்னைக்குமே திக்ரு செய்யறதை விட்டுறக்கூடாது. இந்த லைலத்துல் கத்ர் இரவை கொண்டு நோக்கமே திக்ரு செய்வதுதான். இந்த இரவு முழுக்க முழுக்க நின்று நீங்கள் திக்ரு செய்யுங்கள், அல்லாஹ்வை தியானம் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நிச்சயம் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை தருவான், வெற்றியை தருவான். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها، أنت وليها ومولاها، أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. اللهم بارك لنا في شهر رمضان، اللهم بارك لنا في شهر رمضان، اللهم بلغنا في شهر رمضان مع الصحة والعافية. يا الله கிருபையுள்ள ரஹ்மானே, எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய யா அல்லாஹ் இங்கே கூடி இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய, இந்த ஊர்வாசிகளுடைய எல்லா மக்களுடைய பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக. நாயனே, யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் திக்ரு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாய். யா அல்லாஹ், திக்ரு செய்யக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரி. யா அல்லாஹ், வத்தாக்கிரீன் அல்லாஹ கதீரம் வத்தாக்கிராத் என்று நீ சொன்னாயே, அந்த ஆயத்திற்கு தகுதியுடையவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரி. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் யா அல்லாஹ் அதற்கு தகுதியுடையவர்களாக நீ ஆக்கி அருள் புரி. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவின் பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த இரவிலே எங்களுடைய இளைஞர்கள் யாரும் மது அருந்தி விடாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே, மது அருந்தாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. யாரை பற்றி உண்டான பொறாமைகள் எதுவும் பத்து வந்து விடாமல் நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ், எங்களுடைய உணவுல நீ உணவிலே யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்ய. யா அல்லாஹ், எங்களுடைய உணவுல யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்ய. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில நீ பரக்கத் செய்ய. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்கள்ல பரக்கத் செய்ய. யா அல்லாஹ், எங்களுடைய செல்வத்தில் நீ பரக்கத் செய்ய. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள்ல பரக்கத் செய்ய. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்கள்ல பரக்கத் செய்ய. யா அல்லாஹ், எல்லாம் எங்கள் மீது பரக்கத் செய்ய. யா அல்லாஹ், எல்லா பரக்கத்தை என்றென்றும் எங்களுக்கு நிலைக்க செய்வாயாக. பரக்கத்து இல்லாத அந்த ஒரு நிலைப்பாட்டை எங்களுக்கு நீ யா அல்லாஹ் பாதுகாப்பு தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பரக்கத்தை முழுமையாக்கி கொடு நாயனே. இந்த ரமதான் மாதத்தில் பரக்கத்தை எங்களுக்கு முழுமையாக்கி கொடு நாயனே. இந்த சிறப்புகளை எங்களுக்கு கியாமத் நாள் வரை எங்களுக்கு நீடிக்க செய்ய ரப்பே, எங்களுக்கு அருள் செய்வாயாக நாயனே. யா அல்லாஹ், யாரெல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் வேண்டினார்களோ அவருடைய ஹலாலான ஹாஜத்துக்கு அனைத்தையும் நிறைவேற்றிட்டாய். யா அல்லாஹ், குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், குழந்தை பாக்கியத்தை யா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், எல்லா தீமைகளையும் யா அல்லாஹ் நீ கருபுரி. யா அல்லாஹ், எல்லா முசீபத்துகளையும் நீ கருபுரி. யா அல்லாஹ், குழந்தை பாக்கியம் குழந்தை உண்டாக இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் யா அல்லாஹ் நல்ல முறையில் ஆரோக்கியமாக பெற்றெடுக்க வேண்டும் ரப்பே, ஆரோக்கியமாக பெற்றெடுக்க வேண்டும் ரப்பே. அவர்களுக்கு நீ யா அல்லாஹ் பரிசுத்தமான நல்வாழ்க்கையை நீ கொடுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான தீமைகளிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. வட்டி வாங்கும் நிலையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளையா. யா அல்லாஹ், யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய ஆரோக்கியத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கிட்டா. யா அல்லாஹ், எங்களுடைய உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ரப்பே. எந்த காரணத்தை கொண்டு எங்களுடைய உடல் உறுப்புகள் எந்த உறுப்பும் செயலிழந்து போய்விடக்கூடாது நாயனே. செயலிழந்து போகாமல் போய் எங்களை பாதுகாத்துக்கொள் நாயனே. சுகர் வியாதினாலேயோ வேறு எந்த நோயின் காரணமாகவோ எங்களுடைய உடம்பிலிருந்து எங்களுடைய உடல் உறுப்புகள் வெட்டி எடுக்கும் அந்த நிலையிலிருந்து பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ், நீ நினைத்தால் எல்லாம் நடக்கும் நாயனே, நீ நினைத்தால் எல்லாம் ஆற்றல் உடையது நாயனே. எங்களுடைய வாழ்க்கையில் நீ பிரகாசத்தை கொடு நாயனே. யா அல்லாஹ், எல்லா தீமைகளையும் நீ கருபுரி நாயனே. யா அல்லாஹ், இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واصلح لنا ما مضى يا واسع الكرم. يا رب اعط لنا علما وفهما كما اعطيت يا ربنا للشيخ محي الدين الشيخ
اللهم ألف بين قلوبنا، اللهم ألف بين قلوبنا وأحوال إخواننا. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله، فإن تولوا فقل حسبي الله، فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله. سبحان الله بحمده، سبحانك اللهم وبحمدك.